அறிவியல்ல சார்ல்ஸ் டார்வினுடைய அற்புதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். சார்ல்ஸ் டார்வின் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு இயற்கை ஆர்வலர், புவியியலாளர் மற்றும் உயிரியலாளர். இவர் 1809 பிப்ரவரி 12 அன்னைக்கு இங்கிலாந்துடைய ஸ்ராப்சரில் இருக்கிற ஸ்ரோஸ்பெரியில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் சார்ல்ஸ் ராபர்ட் டார்வின். இவர் 1831ஆம் ஆண்டு HMS பேகல்ன்ற கப்பலில் சவுத் அமெரிக்கா, பசிபிக் ஓசனில் இருக்கிற கலாபகஸ் ஐலாண்ட்ஸ் போன்ற பல பகுதிகளுக்கு அறிவியல் பயணம் போனாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கடல், பவளப்பாறைகள், நிலப்பரப்பு, தாவரங்கள், விலங்குகள் இப்படின்னு இவர் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே கூர்ந்து அவதானித்து வந்தாங்க. அப்போ கலாபகஸ் ஐலாண்ட்ஸில் இவர் பார்த்த ஒவ்வொன்றும் இவரை ஆச்சரியப்படுத்தியது. கலாபகஸ் ஐலாண்ட்ஸ்ன்றது ஒரு தீவு கிடையாது, நிறைய தீவுகள் உள்ளடங்கியது. அந்த கலாபகஸ் ஐலாண்ட்ஸோடைய ஒவ்வொரு தீவுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரே இனத்தை சார்ந்த பறவைகள், ஒரே இனத்தை சார்ந்த ஆமைகள் போன்ற உயிரினங்களுக்கு இடையில சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குன்றதை இவர் உணர்ந்தாங்க. ஆனால் அந்த வேறுபாடுகள் என்னன்றத துல்லியமாக இவரால் கண்டறிய முடியல. இதனால ஆராய்ச்சிக்காக அந்த இவர் பார்த்த ஒவ்வொரு பறவைகள், அதே மாதிரி ஆமைகள், அவற்றை எல்லாத்தையுமே ஸ்பெசிமன்ஸாக, மாதிரிகளாக மாற்ற தொடங்கியிருந்தாங்க. அதாவது இப்போ ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பறவைகள், ஆமைகள் இது எல்லாத்தையுமே கலாபகஸ் ஐலாண்ட்ஸ்லேருந்து யூரோப்புக்கு இவர் கொண்டு போகணும் அப்படின்னா அதில் நிறைய சவால்கள் இருக்குது. ஒன்று, இதுக்கு தேவையான உணவுகள். இப்போ பறவைகளை கலாபகஸ் ஐலாண்ட்ஸ்லேருந்து யூரோப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கப்பலில் நிறைய நாட்கள் பயணம் பண்ணணும். அப்படி பயணம் பண்ணும்போது மனிதர்களுக்கே லிமிட்டடாக தான் உணவு கொண்டு போவாங்க. அப்படியான சூழலில் இந்த பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கும் உணவு கொண்டு போகிறது அப்படின்றது சவாலாக இருக்கும். அதே மாதிரி கலாபகஸ் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய சூழலும் யூரோப்பில் இருக்கக்கூடிய சூழலும் மாறுபடும். இதனால் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் யூரோப்பில் வாழ முடியாது. ஸோ அப்பேற்பட்ட நிலை இருக்கும். இதனால் என்ன தான் உயிரோடு கொண்டு போனாலும் அங்கே போனால் எப்படியும் இறந்துடும். இதனால் அந்த காலத்துல எல்லாம் இந்த பறவைகள், ஆமைகள் இவற்றை எல்லாத்தையுமே அப்படியே வேட்டையாடி அதுக்கப்புறம் அவைகளினுடைய உடல், குறிப்பாக இப்போ பறவைகள் இருக்குது அப்படின்னா பறவைகளினுடைய இறகுகள், அதனுடைய எலும்புகள் அவற்றை எல்லாத்தையுமே அப்படியே பதப்படுத்தி மாதிரிகளாக மாற்றுவாங்க. ஸோ அதுதான் ஸ்பெசிமன்ஸ், மாதிரிகள் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி சார்ல்ஸ் டார்வின் அவர் பார்த்த பறவைகள், ஆமைகள் அவற்றை எல்லாத்தையுமே மாதிரிகளாக மாற்றினாங்க. அதாவது ஒவ்வொரு சாம்பிள்ஸாக அதிலிருந்து மாதிரிகளாக மாற்றி அதை கலெக்ட் பண்ணாங்க. இப்படியே 5 வருடங்கள் இந்த பயணம் தொடர்ந்தது HMS பேகலில். இறுதியாக 1836ஆம் ஆண்டு தான் அந்த பயணம் முடிவுக்கு வந்தது. இதுக்கப்புறமா இவர் சேகரித்து வந்திருந்த அனைத்தையுமே இவர் இங்கிலாண்டில் வச்சு ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ இவர் பறவைகள் அவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜான் கோல்ட் அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பறவையியலாளர் அவர்கிட்ட போனாங்க. அப்போ அவர் ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த ஒரு பறவைகள் ஒரே இனத்தை சார்ந்தது கிடையாது, ஒரே இனத்திலிருந்து பிரிஞ்சு வெவ்வேறு இனங்களாக இருக்குது அப்படின்றத ஜான் கோல்டு கண்டறிஞ்சு சொன்னாங்க. குறிப்பாக அந்த பறவைகளினுடைய அந்த அலகுகள், மூக்கு, அதனுடைய இறகுகள் இதிலெல்லாம் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத ஜான் கோல்டு தெரிவித்தாங்க. அதை ஓவியமாக வரைஞ்சும் காமிச்சாங்க. இதுக்கப்புறம் சார்ல்ஸ் டார்வினுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கலாபகஸ் ஐலாண்ட்ஸ்லேருந்து தான் இவர் இந்த ஃபின்சஸ் அப்படின்ற சிட்டுக்குருவிகளை கொண்டு வந்திருந்தாங்க. அது ஒரே இனம் அப்படின்னு இவர் நினச்சாங்க. ஆனால் அது நிறைய இனங்கள் அப்படின்னு அப்போ தான் தெரிய வந்தது. அப்போ சார்ல்ஸ் டார்வின் ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க. ஒரே இனத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அது இடத்துக்கு ஏற்றவாறு அதனுடைய வடிவத்தில் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இவர் உணர்ந்தாங்க. உதாரணமாக இப்போ ஒரு தீவில் நிறைய விதைகள் இருக்கும் அப்படின்னா அங்கே அந்த சிட்டுக்குருவிகள் விதைகளை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அழகு ரொம்ப ஷார்ப்பாலாம் இல்லாமல் தட்டையாக இருந்தது. அதே சமயம் அதே சிட்டுக்குருவி இனத்தை சார்ந்த வேறு சிட்டுக்குருவிகள் அது வேற ஒரு தீவில், அதே கலாபகஸ் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய வேறு தீவில் இருக்குது. அந்த தீவுகளில் பூச்சிகள், அதே மாதிரி பாறைகளுக்கு இடுக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள் இதுதான் அந்த பறவைகள், அந்த சிட்டுக்குருவிகள் சாப்பிடுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய அலகுகள் ரொம்ப கூர்மையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் அந்தந்த இடத்துக்கு ஏற்ப இருந்தது. இதுதான் சார்ல்ஸ் டார்வினுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கப்புறமா இது பற்றி இவர் தொடர்ந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் 1838ஆம் ஆண்டு தாமஸ் மால்தஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு எக்கானமிஸ்ட், அவர் 1826ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்த an essay on the principle of
பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. அதை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சார்ல்ஸ் டார்வினுக்கு கிடைச்சது. அப்போ அவர் அதை படிக்கும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு இடத்துல மக்கள் தொகை அதிகரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வளங்கள் வந்து குறையும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த உடனே சார்ல்ஸ் டார்வினுக்கு இன்னொரு எண்ணம் தோன்றியது. இவர் பார்த்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பறவைகள், விலங்குகள் இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சூழல் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உணவுகளுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும், தொடர்பு இருக்கும் அப்படின்னு சார்ல்ஸ் டார்வின் வந்து கருத தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் த வோயேஜ் ஆஃப் தி HMS பீகிள் அப்படின்னு இவர் 5 வருஷம் பயணம் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதி ஒரு ஒர்க்காக கூட இவர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் 1839 காலகட்டத்திலெல்லாம் மெல்ல மெல்ல இவருக்கு எவல்யூஷன் அப்படின்ற பரிணாம வளர்ச்சி சார்ந்த அந்த ஒரு எண்ணமானது சார்ல்ஸ் டார்வினுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கிடையில் இவர் வந்து பவளப்பாறைகள் பற்றியும் ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக கடலில் பார்க்கும்போது அந்த கோரல் ஆட்டல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும், அதாவது பவளப்பாறைகளே வந்து வட்டமாக ரிங்கு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அது எப்படி உருவாகியிருக்கு அப்படின்றத பற்றி இவர் ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தினாங்க. இப்போ கடலுக்கு நடுவில் சில நேரங்களில் எரிமலை தீவுகள் வந்து இருக்கும். அந்த எரிமலை தீவுகள் வந்து கடலுக்கு அடியிலிருந்து மேலே வரும். அதுக்கப்புறம் அந்த பூமியில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் காரணமாக, பூமியினுடைய உட்புறத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக அந்த எரிமலைகள் அப்படியே கடலுக்குள்ளே மூழ்கவும் ஆரம்பிக்கும். இப்படி எரிமலைகளினுடைய தீவுகள் வந்து கடலுக்கு மேலே இருக்கும்போது அந்த தீவுகளை சுற்றி பவளப்பாறைகள் வந்து வளர ஆரம்பிக்கும். இப்போ இந்த சமயம் வந்து அந்த தீவுகள், அதாவது இங்கே இதுதான் வந்து ஃபுல்லாக தீவு, இங்கே எரிமலை இருக்குது அப்படின்னா அந்த தீவுகளை ஒட்டி இங்கெல்லாம் பவளப்பாறைகள் வந்து வளரும். இப்போ தீவுகள் அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கும். சில நேரங்களில் அப்படி உள்ளே போக ஆரம்பிக்கும் போது பவளப்பாறைகள் வந்து அப்படியே அந்த தீவுகளை சுற்றி அப்படியே மேலே தான் இருக்கும், மேலே நோக்கி வளர்ந்துக்கிட்டே போகும். ஏன்னா சூரிய ஒளி அதுக்கு தேவை அப்படின்றனால. ஸோ அது கடலுக்கு அடியில் தீவோடு சேர்ந்து போகாது, அதுக்கு பதிலாக அந்த தீவுகளுக்கு மேலேயே அது வளர்ந்துக்கிட்டே வரும். அதனால் அது அப்படியே கடலுக்கு மேலே இருக்கும், அந்த தீவு மட்டும் உள்ளே போயிடும். அப்போ இந்த தீவை சுற்றி அந்த பவளப்பாறைகள் வளர்ந்துருக்கும். தீவு உள்ளே போன உடனே அந்த இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அதை சுற்றி ஒரு ரிங்கு மாதிரி பவளப்பாறைகள் இருக்கும். ஸோ இது இப்படி தான் நடக்குது அப்படின்றத சார்ல்ஸ் டார்வின் வந்து த ஸ்ட்ரக்சர் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கோரல் ரீஃப்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இந்த பவளப்பாறைகள் சம்மந்தப்பட்டு 1842ஆம் ஆண்டு ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து எஸ்ஏ ஆன் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஒர்க்கு 1844ஆம் ஆண்டு இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இதை வெளியிடும்போது இவர் ரொம்ப தயங்கி இருந்தாங்க. ஏன்னா இவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, எல்லா உயிரினங்களும், உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் காமன் ஆன்செஸ்ட்ரியோட தொடர்பு கொண்டது தான். அதாவது ஒரே மூதாதையரோட, ஒரு பொதுவான மூதாதையர்ல இருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை சார்ல்ஸ் டார்வின் வந்து 1844ஆம் ஆண்டு அண்ட் எஸ்ஏ ஆன் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற ஒர்க்கில் வெளியிட்டாங்க. ஆனால் இதில் இவர் தயங்கினதுக்கு காரணம் என்னன்னா, இவருக்கு அதுக்குண்டான ஒரு எவிடன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் வந்து எவிடன்ஸை தேடி அலைஞ்சாங்க. இவர் வந்து அந்த கலாபகஸ் ஐலாண்ட்ஸில் சேகரித்த பறவைகள், ஆமைகள் அது எல்லாத்தையுமே ரொம்ப தீவிரமாக ஆய்வு செஞ்சாங்க. அப்போ இவர் ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க, அதுதான் அந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது. எப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு உயிரினம் வாழுது அப்படின்னா அந்த இயற்கை சூழலை அது ஏத்தனால தான் அதனால் அங்கே வாழ முடியுது. ஒருவேளை அந்த ஒரு உயிரினத்துக்கும் அந்த இயற்கை சூழலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அந்த இனம் வந்து அழிஞ்சு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்துலலாம் ஒட்டகச்சிவிங்கிகளில் கழுத்து நீண்ட ஒட்டகச்சிவிங்கிகளும் இருந்தது, குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளும் இருந்தது. ஆனால் இப்போ ஏன் ஒட்டகச்சிவிங்கிகள் கழுத்து நீண்ட ஒட்டகச்சிவிங்கிகள் மட்டும் உயிரோடு இருக்குது அப்படின்னா, அந்த குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கி, நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் ரெண்டு இனமுமே வந்து ஒன்று சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ரெண்டுமே ஒரே இனம் தான். ஆனால் இந்த குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள்னால தரையில் இருக்கக்கூடிய புற்களை மட்டும் சாப்பிட முடியும். அதே சமயம் இந்த கழுத்து நீண்ட ஒட்டகச்சிவிங்கிகள்னால கீழே இருக்கக்கூடிய புற்களையும் சாப்பிட முடியும், மேலே இருக்கக்கூடிய தாவரங்களினுடைய இலைத்தலைகளையும் சாப்பிட முடியும். இதன் மூலமாக நீளமான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு தான் நிறைய உணவுகள் கிடைக்கும். இப்போ புற்கள் எல்லாமே தீந்து போச்சு அப்படின்னா அப்போ குட்டையான கழுத்துள்ள அந்த ஒட்டகச்சிவிங்கிகளுக்கு உணவு கிடைக்காது. அப்போ அதுக்கேற்ற சூழல் அங்கே இருக்காது. அந்த மாதிரியான சூழலில் அது சாப்பிட முடியாமல் பலவீனமாகும். அதனால் இனப்பெருக்கமும் பண்ண முடியாது. இப்படியே அதனுடைய இனம் குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் இந்த நீண்ட கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் நிறைய தாவரங்கள் எல்லாம் உட்கொண்டு நல்லா பலமாக வாழும். அதனால் நிறைய இனப்பெருக்கம் பண்ண முடியும். இதனால
இந்த நீண்ட கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய இனம் வந்து அப்படியே பெருக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக குட்டையான கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய இனம் வந்து அழிய தொடங்கி அது முழுமையாக அழிஞ்சு போயிடும். ஸோ இப்படி ஒரு பொதுவாக அந்த குட்டையான நெட்டையான 2 நீண்ட அதே மாதிரி குறுகிய கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகளும் ஒரே காமன் ஆன்செஸ்டர் தான். ஆனால் அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நேச்சுரல் செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீண்ட கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் மட்டும் இப்போ வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது. இது வந்து ஒரு வகையாக சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அந்த உயிரினங்கள் அந்த ஒரு ஏற்ற சூழ்நிலைக்கு வாழ முடியும் அப்படின்னா அது வந்து தப்பி பொழைச்சிரும். அந்த ஏற்ற சூழ்நிலைக்கு வாழ முடியலன்னா அந்த இனம் அழிஞ்சு போயிடும். ஸோ அதே மாதிரி அந்த உடல் அமைப்புகளில் சில மாற்றங்களும் ஏற்படும். உதாரணத்துக்கு நீண்ட கழுத்துள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் அது இன்னும் நீண்டு நீண்டு அந்த தாவரங்களை உட்கொண்டுக்கிட்டே இருந்தால் அதனுடைய கழுத்து இன்னும் நீண்டுக்கிட்டே தான் போகும். அதனுடைய அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய ஒட்டகச்சிவிங்கிகளும் அதே மாதிரி நீண்ட கழுத்தோடவே பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் சார்ல்ஸ் டார்வின் வந்து முன்மொழிஞ்சாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே வந்து சார்ல்ஸ் டார்வின் வந்து ஒர்க்காக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவருடைய ஒர்க்கை அடிப்படையாக வச்சு ஒரு நபர் ஆல்ஃப்ரெட் ஃப்ரெட்ரிக் வாலஸ் அப்படின்னு ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த நேச்சுரலிஸ்ட் அவர் வந்து இதெல்லாத்தையுமே பார்த்து 1858ஆம் ஆண்டு அவர் ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு தலை சிறந்த ஒரு படைப்பு அது 1859ஆம் ஆண்டு சார்ல்ஸ் டார்வின் வெளியிட்டாங்க. இதில் தான் இவர் வந்து இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி எப்படி உயிரினங்கள் அடைஞ்சிருக்கு, அதே மாதிரி ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் ரிலேட்டட் த்ரூ தி காமன் ஆன்செஸ்ட்ரி அப்படின்ற விஷயத்தையும் இவர் இதில் தான் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய மனித இனத்தில் ஆரம்பித்து குரங்கு இனம் அதுக்கப்புறம் மற்ற இனங்கள் எல்லாமே ஒரே இனத்திலிருந்து தான் வந்து அந்தந்த இட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உடம்பு அமைப்பு எல்லாமே மாறி இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு அப்படின்ற அந்த குரங்கிலிருந்து மனிதன் தோன்றிய அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை இந்த ஒரு புத்தகத்தில் தான் சார்ல்ஸ் டார்வின் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா மனிதனை பற்றியும் இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. இந்த 1859 மனிதர்களினுடைய பரிணாம வளர்ச்சி பற்றி இவர் தெரிவிக்கலை. ஆனால் 1871 இந்த காலத்தில் சார்ல்ஸ் டார்வின் வந்து த டிசென்ட் ஆஃப் மேன் அண்ட் செலக்ஷன் இன் ரிலேஷன் டு செக்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அதில் இவர் நிறைய முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருந்தாங்க. உதாரணமாக இப்போ ஒரு சில உயிரினங்கள் வந்து வாழக்கூடிய ஏற்ற சூழல் இல்லை, அது வந்து அழியக்கூடிய சூழல் தான் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு வந்து இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருந்தது அப்படின்னா அப்போ அந்த இனம் வந்து தப்பி பழச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சார்ல்ஸ் டார்வின் வந்து தெரிவித்தாங்க. உதாரணத்துக்கு இவர் வந்து மயிலை சொன்னாங்க. இப்போ அந்த காலத்திலெல்லாம் மயில்கள்லேயே வந்து நிறைய தோகை வந்து பெருசாகவும் வண்ணமயமாகவும் இருக்கக்கூடிய மயில்களும் இருந்தது, ஆண் மயில்கள். அதே மாதிரி அதே ஆண் மயில்களில் ரொம்ப குறுகிய அந்த அந்த ரொம்ப வண்ணமாக இல்லாமல் மங்கலாக இருக்கக்கூடிய தோகைகள் கொண்ட மயில்களும் இருந்தது. இப்படி இருக்கும்போது இப்போ எந்த ஒரு மயில்களை வந்து எந்த ஒரு ஆண் மயில்கள்னால பெண் மயில்களை ஈர்க்க முடியும் அப்படின்னா பெரிய பெரிய தோகைகள் வண்ணமயமாக கொண்ட மயில்களை பார்த்து தான் பெண் மயில்கள் வந்து ஈர்க்கப்பட்டு அந்த மயில்களோட தான் இனப்பெருக்கம் பண்ணும். அதே சமயம் இந்த ரொம்ப கம்மியான தோகைகள் அதே மாதிரி அவ்வளோ வண்ணம் இல்லாத தோகைகள் கொண்ட மயில்கள் அதனோட போய் இனப்பெருக்கம் பண்ணாது. அதனால் இந்த அதிகமான தோகையும் வண்ணமயமான தோகை கொண்ட மயில்கள் கூட அந்த பெண் மயில்கள் இனப்பெருக்கம் பண்ணுறனால அந்த மயில்களினுக்கு பிறக்கக்கூடிய மயில்களும் வந்து பெரிய பெரிய தோகைகளோட பிறக்கும். அதே சமயம் சின்ன சின்ன தோகைகள் கொண்ட மயில்கள் அதனால் வந்து இனப்பெருக்கம் பண்ண முடியாது. ஏன்னா அதனால் பெண் மயில்களை ஈர்க்க முடியாது. அப்படியான சூழலில் அந்த மயில் இனம் வந்து அழிய ஆரம்பித்து தோகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மயில்கள் வந்து அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைய காலகட்டத்தில் இருந்து வருது. இப்போ இந்த தோகைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது ஃபிட்னஸ் கிடையாது. ஏன்னா இப்போ மற்ற விலங்குகள் மயில்களை ஈஸியாக வந்து வேட்டையாட முடியும். ஏன்னா அந்த தோகைகளை வந்து பிடிச்சு இழுத்து அதை ஈஸியாக வேட்டையாடிடலாம். அப்போ தோகைகள் இருக்கிறது அப்படின்றது மயில்களுக்கு ஒரு வகையில் ஆபத்து தான். இருந்தாலும் அந்த மயில்களினுடைய இனம் ஏன் அழியலைன்னா பெண் மயில்கள் தோகை அதிகமாக இருக்கக்கூடிய மயில்களோட தான் இனப்பெருக்கம் பண்ண விரும்புகிறனால அதுக்கு அந்த மயில்களுக்கும் அந்த தோகை அதிகமாக இருக்கக்கூடிய மயில்களே வந்து பிறக்கிறனால அந்த இனங்கள் வேட்டையாடப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு இருந்தாலும் செக்ஸுவல் செலெக்ஷன் அதை வந்து ஈடு செஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ல்ஸ் டார்வின் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா எது ஃபிட்டாக இருக்கோ அதுதான் வாழும் அப்படின்னா அப்போ இந்த மயில்கள்லாம் எப்படி வாழுது அப்படின்ற கேள்விக்கு இந்த ஒரு பதிலை சார்ல்ஸ் டார்வின் வந்து சொன்னாங்க. அதுதான் செக்ஸுவல் செலெக்ஷன் அப்படின்றது. இது மாதிரி சிங்கத்தை வச்சும் சொன்னாங்க.
சொல்கிறாங்க. பிடரி அதிகமாக இருக்கக்கூடிய சிங்கத்தை தான் பெண் சிங்கங்கள் வந்து விரும்பி உடலுறவு கொள்ளும். அதன் மூலமாக பிடரி அதிகம் இருக்கக்கூடிய ஆண் சிங்கங்கள் வந்து அதிகம் பிறந்து அதனுடைய இனம் வந்து இப்போ இருக்குது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் அதில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா மனிதனுக்கும் மற்ற விலங்கு இனங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், உணர்வுகள், அதை எப்படி பேசிக்காக வெளிப்படுத்துது அப்படின்றத பற்றி இவர் ஆய்வு செஞ்சு 1872ஆம் ஆண்டு இவர் அந்த ஒரு ஒர்க்கையுமே வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதில் வந்து இவர் வந்து த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த எமோஷன்ஸ் இன் மேன் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. அதில் மனுஷன் சிரிக்கிறது, கோவப்படுறது, அதேமாதிரி மற்ற உயிரினங்கள் சிரிக்கிறது, கோவப்படுறதுலாம் அதனுடைய சந்தாதையர்கள் மூலமாக கடத்தப்பட்டது அப்படின்ற விஷயத்தை சார்ல்ஸ் டார்வின் வந்து முன்மொழிஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் இதுக்காக இவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள், அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மக்கள் அத்தனை பேரையும் வச்சு அவங்களுடைய உணர்வுகள் அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத வச்சு இந்த ஒரு விஷயத்தை இவர் தெரிவித்தாங்க. ஸோ உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் காமன் ஆன்செஸ்டர் தான், ஒரே பொதுவான மூதாதையர்கள்ல இருந்து தான் இத்தனை உயிரினங்களும் பல லட்சக்கணக்கான உயிரினங்களும் தோன்றியிருக்கு அப்படின்னு சார்ல்ஸ் டார்வின் இதன் மூலமாக உறுதிப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் 1880களில் தாவரங்கள் பற்றியும் ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக தாவரங்களினுடைய இயக்கங்கள் பற்றி. உதாரணமாக இப்போ வந்து சூரியன் இருக்கிற பக்கத்தை நோக்கி தாவரங்கள் வந்து வளரும். அதே மாதிரி ஒரு கம்பம் இருந்ததுன்னா சில தாவரங்கள் அந்த கம்பத்தை சுற்றி அப்படியே மேலே வளர்ந்துக்கிட்டே போகும். சில தாவரங்கள் வந்து பூச்சிகளை பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தாவரங்களுக்கும் இயக்கம் உண்டு அப்படின்றத சார்ல்ஸ் டார்வின் கண்டறிஞ்சு த பவர் ஆஃப் மூமெண்ட் இன் பிளான்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்காகவே வெளியிட்டாங்க. அதே மாதிரி 1881 இந்த காலத்தில் இவர் மண்புழுக்கள் பற்றி ஆய்வு செஞ்சு இவர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையுமே கூட இவர் வந்து வெளியிட்டாங்க. த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சன் த்ரூ வோம்ஸ் அப்படின்னு அதனுடைய ஃபுல் டைட்டில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதாவது இந்த மண்புழுக்களானது மண்ணுக்கு எந்த அளவுக்கு வந்து நன்மையை கொடுக்குது அப்படின்னு அவர் கண்டறிஞ்சாங்க. மண்புழுக்கள் வந்து மண்ணை திங்கிறது, அதே மாதிரி இலைகளை திங்கிறது, மண்ணில் விழுந்த இலைகள், மற்ற நுண்ணுயிர்களை திங்கிறது. இதன் மூலமாக அது வெளியிடக்கூடிய அது எல்லாத்தையுமே தின்னுட்டு அது வெளியிடக்கூடிய மண் அது வந்து ரொம்ப ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கும். இதனால் அது மண் வளத்தை பாதுகாக்குது அப்படின்ற விஷயத்தையும் சார்ல்ஸ் டார்வின் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ மண்புழுக்களினுடைய முக்கியத்துவத்தையும் சார்ல்ஸ் டார்வின் வந்து தெரிவித்து அந்த ஒர்க்கில் 1881ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இப்படி இவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் எலாபரேட்டாக சொல்ல போனால் இன்னும் சொல்லிட்டே போகலாம். ஆனால் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். வேறு காணொலிகளில் இவருடைய இந்த பங்களிப்புகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நான் தனித்தனியாக விளக்கி பண்ணுறேன். இப்போதைக்கு சார்ல்ஸ் டார்வினுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி அதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். ஸோ சார்ல்ஸ் டார்வின் வந்து இறுதி 1882 ஏப்ரல் 19 அன்னைக்கு இவருடைய 73 வயசில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட சார்ல்ஸ் டார்வின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.